ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கான வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். pmay-urban.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0 ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதான் புதிய வெப்சைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இலவசமாக வீடு பெற பாருங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி என்ன, அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். PMAY Urban 2.0 ஸ்கீம் கைட்லைன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு PDF உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மொத்தமாக 112 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் பற்றி. இதில் நம்ம ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தா உங்களுக்கான PDF செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது மத்திய அரசோட மானிய கோரிக்கையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு 1 கோடி வீடு பார்த்தா இலவசமாக கட்டித்தரப்படும் அப்படின்ற மாதிரி 2024 யூனியன் பட்ஜெட் தாக்கல் போது தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு 1 கோடி வீடு பார்த்தா கட்டித்தரப்போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்கீம் மூலமாக மொத்தமாக உங்களுக்கு 4 வகையான வீடுகள் வழங்கும் திட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், அப்புறம் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ மொத்தமாக 4 வகையான ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஸ்கீமில் வரீங்க, எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஆன்லைன் மூலமாக உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதில் உங்களுக்கு ஒரு பேஜ் வைஸாக எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தா பேசிக்காக என்ன எலிஜிபிலிட்டி கேட்டேன்னு மட்டும் பார்த்துடலாம். ஓகே, அதாவது தகுதி என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிலாங் டு எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷன், லோ இன்கம் குரூப், மிடில் இன்கம் குரூப் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். லிவிங் இன் அர்பன் ஏரியாஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது கிராமப்புறத்து கிடையாது, அர்பன் ஏரியா. ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க, நகர்ப்புறத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தப்பட்டவங்களுடைய வில்லேஜ் அவங்களுடைய இருக்கார் பாருங்க, உங்கள் ஊர் தலைவர் உங்களுடைய கிளர்க்கை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு. ஸோ ஆன்லைன் மூலமாக அர்பன் ஏரியாஸுக்கு மட்டும் தான் விட்டுருக்கு. எப்பவுமே அர்பன் ஏரியாவுக்கு மட்டும் தான் ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க. ஸோ நீங்கள் நகரப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஹேவிங் நோ புக்கா ஹவுஸ் எனிவேர் இன் த கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு பார்த்தா சொந்தமாக வீடு எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடுனா கூரை வீடெலாம் இருக்கலாம், அந்த சீட்டு வீடு அந்த மாதிரி இருக்கலாம். பட் புக்காவாசை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சீட்டு வீடு அந்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீட்டு வீடுக்கு மேலே ஹையராக என்னமான வீடும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ட் a ஹவுஸ் அண்டர் PM Urban 2.0. ஸோ உங்களுக்கு இந்த தகுதி இருக்குது அப்படின்னா வீடு வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக தகுதி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இதுக்கு கீழே வரீங்கனாவே தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் த பெனிஃபிஷரி வில் பி எலிஜிபிள் ஃபார் அவைலிங் பெனிஃபிட் அண்டர் எனி ஆஃப் த வெர்டிகுலர் PMAY. அதாவது ஸோ இந்த 4 ஸ்கீம் சொன்ன பாருங்க, 4த்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் அப்படின்றத பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷன் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஹவுஸ் ஹோல்ட் வித் ஆனுவல் இன்கம். ஸோ நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷனில் வரீங்கன்னா எதை வச்சு வருவீங்கன்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷன் கேட்டகரியில் வருவீங்க. இதுவே நீங்கள் 3 லட்ச ரூபாயிலேருந்து 6 லட்ச ரூபாய்க்குள்ளே உடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா லோ இன்கம் குரூப்பில் வருவீங்க. அதுக்கப்புறம் 6 லட்ச ரூபாயிலேருந்து 9 லட்ச ரூபாய் குடும்ப ஆண்டு வருமானம் வருதுன்னா நீங்கள் மிடில் இன்கம் குரூப் வரீங்க. ஸோ இந்த 3 கேட்டகரிக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷன் அந்த கேட்டகரியில் தாராளமாக வருவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வீடு வழங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அப்புறம் ப்ரிஃபரன்ஸ். ஸோ யாருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா, விடோ. ஸோ விடோ கொடுக்குறாங்க, சிங்கிள் உமனுக்கு கொடுக்குறாங்க,
person with different able person, senior citizen, transgender, person belong to SC ST, மைனாரிட்டி, அதர் வீக்கர் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இந்த வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக. ஸ்பெஷல் ஃபோக்கஸ், ஸோ யாருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சஃபை கர்மி, ஸ்ட்ரீட் வெண்டாஸ் இருக்காங்க பாருங்க, பிஎம் ஸ்வாநிதி ஸ்கீம் மூலம் பெனிஃபிட் ஆகிறவங்க, பிரதான் மந்திரி விஸ்வகர்மா ஸ்கீம் மூலமாக இருக்கவங்க, அங்கன்வாடி ஒர்க்கர், பில்டிங் மற்றும் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. முன்னுரிமையை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குன்னா இந்த திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்டில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக இது வரைக்கும் எவ்வளோ வீடு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆல் எலிஜிபிள் பெனிஃபிஷரி. ஸோ நீங்கள் பெனிஃபிஷரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஆதார் கார்டும் தேவைப்படும், அதேமாரி உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டும் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷனாக மெத்தட்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது மொத்தமாக 4 வகையான ஸ்கீமை இந்த ஒரே பிக்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிஎல்சி நோட் பண்ணிச்சுக்கோங்க. பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷன், நீங்கள் 3 லட்ச ரூபாய்க்குள்ள உடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா இந்த பிஎல்சி ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஆன் ஓன்லைன், உங்ககிட்ட சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக வீடு கட்டி கொள்வதற்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்க. நோட் பண்ணிங்க, பிஎல்சி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்களாவே வீடு கட்டி கொள்வதற்கு உங்களுக்கு மானியம் வந்து வழங்குறாங்க. அதான் பிஎல்சிக்கான ஸ்கீமு. ப்ரொவிஷன் ஆஃப் லேண்ட் பட்டா, ரைட் டு த லேண்ட்லெஸ் பை ஸ்டேட் டியூட்டி. ஸோ உங்களுடைய ஸ்டேட்டில் உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜியோ டேக் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் ஆஃப் ஹவுஸ் பை பெனிஃபிஷரி. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த ஜியோ டேக் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல ஜியோ டேக் எடுத்து பண்ணுற மாரி இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் லிங்க் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சேச்சுரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா அப்கிரேடேஷன் ஆஃப் டெனரபிள் ஸ்லம் வித் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க, ஆல்ரெடி வீடு இருக்குது, அதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஎல்சி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக வீடு நீங்களே ஓனாக வீடு கட்ட போகிறீங்க, ஸோ சொந்த இடம் இருக்குது, நான் வீடு கட்ட போகிறேன்றவங்க தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீம். நிறைய பேர் இதுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கடுத்து அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், ஏஹெச்பி. இதான் வந்து பார்த்தா என்ன மீனிங்னா, ஸோ நீங்கள் ஒரு எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷனாக இருக்கீங்க, 3 லட்ச ரூபாய்க்குள்ள ஆனுவல் இன்கம் வருது அப்படின்றவங்க நீங்கள் வீடு வந்து வாங்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வீடு ஓனாக கட்ட போகிறது கிடையாது, வாங்க போகிறீங்க. எங்கே இருந்துன்னா ஹவுசஸ் இன் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பை பப்ளிக் பிரைவேட் செக்டார் ஏஜென்சி. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, அங்கே நீங்கள் வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடு எதை பார்த்து வச்சிட்டிங்க அதை வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஏஹெச்பி இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 2வது திட்டம். 3வது திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங். ஸோ ரெண்டலுக்கு இருக்க போகிறீங்க வீடு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மாடல் 1 மாடல் 2 கொடுத்துருக்காங்க. மாடல் 1 பொறுத்த வரைக்கும் யூட்டிலைசிங் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ஃபண்டட் வேக்கண்ட் ஹவுசஸ் பை கன்வெர்ட்டிங் them into ERH அண்டர் PPP மோட் ஆர் பை பப்ளிக் ஏஜென்சி. ஸோ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து வேக்கண்ட் ஹவுசஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரெண்டலுக்கு உங்களுக்கான வீடை நீங்கள் எடுத்துக்கலாம். மாடல் 2 பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட், ஆப்ரேட் மற்றும் மெயின்டைன் ரெண்டல் ஹவுஸ் பைங்க பிரைவேட் பப்ளிக். அதாவது பார்த்தா அர்பன் புவர், ஒர்க்கிங் உமன், எம்ப்ளாயிலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா வேறு ஸ்டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வந்து சொந்தமாக வீடு தேவைப்படாது. பட் நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து ஹவுஸ் தேவைப்படும், வெளியே ரெண்டுக்கு இருந்தால் அதிகமாக செலவாகும். இதன் காரணமாக இந்த அஃபோர்டபுள் ரெண்டிங் ஹவுஸை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமாக மானிய விலையில் உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டல் ஹவுஸுக்கு நீங்கள் 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸுக்கு நீங்கள் இருந்துக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் உமன், புவர் உமன், அர்பன் உமன், எம்ப்ளாயாக இருக்காங்க பாருங்க, இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது 3வது திட்டம். ஸோ 4வது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். இது யாருக்காக அப்படின்னா நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க, மேக்ஸிமம் லோன் வேல்யூ 25 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே போகக்கூடாது. மேக்ஸிமம் ஹவுஸ் வேல்யூ 35 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுடைய ஹவுஸோட வேல்யூ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஸ்கீமாக தான் கொண்டு வந்திருக்காங்க.
இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் இது வந்து பார்த்தா பேங்க்ல இந்த ஸ்கீம் பொருந்தும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு பேங்க்ல லோன் வாங்குவீங்க. அப்படி நீங்கள் பேங்க்ல லோன் வாங்க சொல்ல இந்த பிரதான் மந்திரி அர்பன் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கான சப்சிடி 1.5 லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்கான சப்சிடி வந்து கிடைக்கும். அதை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்கீம் இப்போதைக்கு 2.0 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் வந்து பேங்க்கில் நீங்கள் லோன் போட சொல்ல நீங்கள் வந்து பார்த்தா வீடு கட்டுவதற்கு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கிடைக்கும். அதாவது அதிகபட்சமாக நீங்கள் 25 லட்சம் தான் லோன் வாங்குற மாதிரி இருக்கும். ஹவுஸுக்குன்னு 5 வருஷம் இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் லோனை வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கீம் தான் இருக்கும். ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அதை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ லோன் சப்சிடி எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 1.80 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் சப்சிடி வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா 1.80 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 4 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் நீங்களே லேண்ட் இருக்குது நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட நிலம்லாம் இல்லை நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து பார்த்தா வாடகைக்கு தான் எனக்கு வீடு வேணால் நீங்கள் 3வது ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து பார்த்தா பெரிய வீடு கட்ட போகிறேன், எனக்கு நான் பேங்க்கில் லோன் வாங்கி தான் கட்ட போகிறேன், 22 லட்சம் மேலே ஆகுதுன்றவங்க உங்கள் லோன் சப்சிடி 1.80 ரூபாய் 1,80,000 ரூபாய் கிடைக்கும். அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணலாம். ஸோ 4 வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடி தெளிவாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இந்த 4 ஸ்கீம் பற்றி இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்ல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சி நீங்களே வீடு கட்டி கொள்வது பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. த பிஎல்சி வெர்டிகல் ஆஃப் த ஸ்கீம் ஷல் ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு இண்டிவிஜுவல் எலிஜிபிள் ஃபேமிலி பிலாங் டு எக்கனாமிக்கல் வெகேஷன் கேட்டகரி ஃபார் நியூ புக் ஹவுஸ். ஸோ புக் ஹவுஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் லேண்ட்லெஸ் பெனிஃபிஷரி, ஸோ ஒரு லேண்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் லேண்டு கொடுத்தாங்கன்னா அதை மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் லேண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மூலமாக நீங்கள் கட்டலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிஎல்சி நீங்களே வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் மூலமாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளோ மினிமம் ஹவுஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா 300 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 45 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு கார்பெட் ஏரியா இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மிங் டு த பில்டிங் சேஃப்டி மற்றும் டிசைன் எல்லாமே அந்த என்பிசி நேஷனல் பில்டிங் கோடு படி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வீடு இருந்தால் வந்து போதுமானது. அது மட்டும் இல்லாமல் அந்த நியூ புக்கா ஹவுஸில் எல்லாமே இருக்கணும். ஸோ காம்பினேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 2 ரூம்ஸ் இருக்கணும், கிச்சன் இருக்கணும், டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும், என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரூஃப் ஆஃப் லேண்ட், ஸோ மேலே எந்தமான ரூஃப்லாம் இருக்கும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஸோ எந்தமான இது மேலே ரூஃப் எப்படி கட்ட போகிறீன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கண்டிஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து குச்சா செமி குச்சாவா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ரூஃப்லாம் எப்படி இருக்கணுன்றத. ஸோ இதான் உங்களுக்கு இந்த பிஎல்சி ஸ்கீம் மூலமாக நீங்கள் இப்படி தான் கட்டணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்தமாக 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்புகிறாங்க. யாருக்குமே போகாது. ஸோ டேரெக்டாக உங்களுடைய பயனுடைய வங்கி கணக்கு டேரெக்டாக செலுத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தா பில்டிங் ஸ்டார்டிங் வந்து பேஸ்மெண்ட் போடுறப்ப 40% அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஸோ ஒரு சில பேஸ்மெண்ட் அது மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு 40% அமௌண்ட். ஸோ ஃபைனலாக முடிக்கும்போது 20% அமௌண்ட். இந்த ரேஷியோ படி தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை படி நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் 12 மாதத்துலேருந்து 18 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான ஃபுல் ஹவுஸை நீங்கள் கட்டி முடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தரையும் அதுக்கான ஜியோ டேகை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா நீங்களாவே வீடு கட்டி கொள்வதற்கான திட்டங்கள் அதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெனிஃபிஷரி ஸோ எந்த மாதிரி இருக்குங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். யார் யாரெல்லாம் அப்ரூவல் பண்ணுவாங்க அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப். ஸோ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப், அதாவது ஸோ வேறு இடத்துலேருந்து வீடு வாங்க போகிறீங்க, ஏதாச்சும் வந்து அப்பார்ட்மெண்ட் மூலமாக பில்டிங் மூலமாக நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து 30லேருந்து 45 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது த்ரூ கவர்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது வேறு ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக கூட நீங்கள் அந்த வீடுகளை வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த நீங்களே அதாவது ஸோ வீடு வாங்குவதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற 3வது ஸ்கீம் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டலுக்கான ஸ்கீம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா வாடகைக்கு வாங்க
வாங்க போகிறீங்க வீடுனா அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப்பில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஒவ்வொரு ஸ்கீம் பற்றி இன்னும் எலாபரேட்டாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போதைக்கு அந்த ஸ்கீம்னா என்ன அதை பற்றி பேசிக்காக மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது எப்படி இருக்கணும் அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம், அதாவது ஸோ ஐஎஸ்எஸ்சி ஸ்கீம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் உங்களுக்கான ஸ்கீம் இருக்க போது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் ரிலீஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து பார்த்தா 1.80 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் போக எல்லாமே உங்களுக்கு ஸோ 1,80,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 9 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆனுவல் இன்கம், ஸோ எல்லாமே எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷனாக இருக்கட்டும், எல்ஐஜி எம்ஐஜாக இருக்கட்டும், அதிகபட்சமாக 9 லட்ச ரூபாய்க்குள்ள ஆனுவல் இன்கம் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் சப்சிடி பெர் ஆனம் 4% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் லோன் வந்து பார்த்தா 25 லட்ச ரூபாய், மேக்ஸிமம் ஹவுஸ் வேல்யூ 35 லட்ச ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பெனிஃபிட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஆக்சுவல் ரிலீஸ் வந்து 1.80 லட்ச ரூபாய். அதுக்கப்புறம் என்பிவி மூலமாக ஒரு 2 லட்ச ரூபான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க இந்த ஸ்கீம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஃபண்டிங் பேட்டர்ன், அமௌண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் அதர் ஸ்டேட், இதில் தான் நம்ம தமிழ்நாடு வருது. பிஎல்சி மற்றும் இஹெச்பி, அதாவது பிஎல்சி பொறுத்த வரைக்கும் நீங்களே வீடு கட்டிக்கொள்வது, இஹெச்பினா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஹவுஸை வந்து வாங்குறது, ஸோ வேறு இடத்துல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அந்த ஹவுஸை வாங்குறது. இந்த 2 ஸ்கீமுக்குமே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 1.5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு 2 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக போகிறோம். இப்போ நம்மளே வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. மேற்கொண்டு செலவாகுது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்து நீங்களே வீடு கட்டலாம். ஏன்னா 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதே பெரிய விஷயம். ஸோ நீங்களே வீடு கட்டிக்கொள்ளும் திட்டத்தின் மூலமாக 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. வீடு வாங்குறதுக்கும் 2 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுசஸ், நீங்கள் ரெண்டலுக்கு இருக்க போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடாக இருக்குன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் மீட்டருக்கு பேர் யூனிட்டுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏஆர்ஹெச்னா அதுக்கு 2000 ஸ்கொயர் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம்னா உங்களுக்கு 1.80 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஹோம் லோன் போகிறீங்க அப்படின்னா இவ்வளோத்துல உங்களுக்கு சப்சிடியாக வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்படிலாம் அந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ மீதி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக 4 ஸ்கீம் தான் இருக்குது. 4 ஸ்கீம் குறித்து நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேட்டர்ன் எப்படி, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பிஎல்சி ஸ்கீம் இருக்குது பாருங்கள், பெனிஃபிஷரி சர்வே ஃபார் ஆர் வெல்டிகல். ஸோ எல்லாத்துக்குமே எப்படி ஃபில் பண்ணுறது இதான், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸே இருக்க போது. ஸோ எட்டாவது ஃபேமிலி என்ன, ஆதார் நம்பர் என்ன, பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ன, ஸோ நீங்கள் மேலா ஃபீமேலா, ஃபாதர் நேம் என்ன, ஸோ மதர் நேம் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஆக்குபேஷன்ஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, எந்தமான கேட்டகரியில் வரீங்க, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லையா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் என்ன, எந்த ரிலீஜனஸ் ஆங்க, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, எந்த கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஏதாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு காம்பவுண்ட் ஆஃப் ஸ்கீம், எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதையும் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எந்தமான ரூஃப் வந்து போட போகிறீங்க, ஃபேமிலிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்து சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். ஓகே, ஸோ இதான் பேசிக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார் PMAY அர்பன் 2.0. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஃபார்
PMAY அர்பன் 2.0 இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படித்து பார்த்தவங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான். இப்போ நீங்கள் கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணி எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அப்ளிகேண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ். ஸோ உங்கள் ஆதார் கண்டிப்பாக தேவைப்படும். அதேமாரி உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆதார் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாதவங்க இப்போ நீங்கள் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் SC ST OBCயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேண்ட் டாக்குமெண்ட், ஒருவேளை நீங்கள் BLC ஃபஸ்ட்டு நீங்களே வீடு கட்டி கொள்வதற்கான திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டைம் அதிகமாக போயிட்டு இருக்கும். ஸோ அதன் காரணமாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த வீடியோ வழங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது அது கொடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விரைவில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போகிறோம், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இதில் இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கான கைட்லைன்ஸ் எப்படி இருக்க போது ப்ராக்ரஸ் இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு, ஜியோ டேக்கான இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும், சாங்ஷன் ஆர்டர் எப்படி இருக்கும், அதை பற்றி எல்லாமே வெப்சைட்டில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அர்பனில் யார் யாரெல்லாம் அர்பன் ஏரியாஸில் வராங்க அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க. வெப்சைட்லேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஸோ தெளிவாக ஒன் பைனா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை விரைவில் நான் உங்களுக்கு வந்து பார்த்து தான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.